சூரன் திரைப்படம் தொடர்பான வழக்கில் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணையை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, உத்தரவின் முழுமையான விவரங்கள். விக்ரம் நடிப்பில் வெளியாகவிருக்கும் வீரதீர சூரன் படத்தினுடைய மீதான உத்தரவுகளை தற்போது டெல்லி உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோராவினுடைய அமர்வானது இந்த படத்தினுடைய வெளியீட்டிற்கு நேற்று இடைக்கால தடை விதித்து உத்தரவை பிறப்பித்த நிலையில் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குழு என்பது உடனடியாக 7 கோடி ரூபாயை டெபாசிட் செய்வதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக வீரதீர சூரன் படத்தினுடைய ஒளிபரப்பு உரிமைகள் மற்றும் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் உரிமைகள் ஆகியவற்றினுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய மதிப்பீடு என்பது சுமார் 50 கோடியாக இருக்கிறது என்பதும் அதன் அடிப்படையில் 7 கோடி ரூபாயை மிக முக்கியமாக சேட்டலைட் உரிமைகளுக்காக மட்டும் தயாரிப்பாளர்கள் தரப்பு என்பது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதனால் ஒப்பந்தத்தை மீறி இந்த படத்தை வெளியிடுவதற்கான ஒரு முடிவிற்கு படக்குழு வந்தது என்ற ஒரு அடிப்படையில் இந்த புகாரை B4U என்ற நிறுவனத்தின் சார்பாக IB என்டர்டைன்மெண்ட் நிறுவனமானது தாக்கல் செய்த நிலையில் அதன் மீதான உத்தரவுகளை டெல்லி உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உடனடியாக 7 கோடி ரூபாயை டெபாசிட் செய்வதற்கான ஒரு உத்தரவை பட தயாரிப்பாளர்கள் குழுவிற்கு டெல்லி உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அந்த தொகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு படத்தினுடைய வெளியீடு என்பது அதிகாரப்பூர்வமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இந்த விரிவான உத்தரவுகள் என்பது இன்று மாலை டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய இணையதளத்தில் வெளியாகும் எனவும் அதற்கு முன்னதாக அடுத்த 48 மணி நேரங்களுக்குள் இந்த படத்தினுடைய ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் படக்குழுவினர் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். இடைக்கால தடை என்பது இந்த டெபாசிட் தொகை செய்யப்பட்ட பிறகுதான் விலக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான ஒரு விரிவான உத்தரவுகள் இன்று மாலை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.